அதுக்கு வந்து அவர் பிடிஆர் வந்து அதிகாரம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது அவர் அவைத்தலைவரே அதுக்கு உண்டான பதில் சொல்லியிருக்கிறாரு. சார்ந்த அமைச்சர், துறை சார்ந்த அமைச்சர் அப்படி பேசக்கூடாது, அதை வந்து அது ஒரு பாசிட்டிவான ரிப்ளையா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய சபாநாயகர் அவர் அப்பாவே நம்ம சொல்லியிருக்கிறாரு. அதனால வந்து அவர் அப்படி சொல்லியிருக்கிறதா அது நிதர்சன உண்மையை கூட சொல்லியிருக்கலாம். பட் என்னன்னா அப்படி இது போன்ற விஷயங்கள் வந்து முதலமைச்சரோட கலந்துகிட்டு அவர் சொல்லணுங்கிறத அவர் சபாநாயகருடைய இது, நானும் என்னுடைய இது, அது அப்படி என்னுடைய ஒப்பீனியன் தான். எப்படி சொல்றாரு, அது உண்மையா பொய்யான நம்மளுடைய அது நம்ம அரசாங்கம் சொல்ல முடியும். ஏன்னா அவர் ஒரு அமைச்சரே சொல்லும் போது அது நான் சொல்ல முடியாது அப்படின்னு. அது சபாநாயகர் வந்து அதுக்கு சொல்லியிருக்கிறார். எப்படி நீங்க அது சார்ந்த அமைச்சர் எப்படி நீங்க பேசலாம், ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்ப இதுக்கு உண்டான இதுன்னா ஒரு நிதி பற்றாக்குறை ஏதோ என்னன்னா அது நீங்க முதலமைச்சர்கிட்ட கேட்டுட்டு நீங்க சரியான பதில் கொடுக்கணும் அவரே சொல்லியிருக்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து உங்களை வேட்பாளரை அறிவிச்சவனா உங்க கையில வந்து கட்சிக்கொடி கட்டியிருந்தீங்க. இப்ப கட்சிக்கொடி கட்டாத ஞாபகப்படுத்துறதுக்கு நன்றிங்க. ஞாபகம் வந்துடும், கட்டிடுறாரு.